அவரு மினிஸ்டர் ஆயிருக்காரு இன்னைக்கு. டிவிகே கட்சி சார்பா நம்மளுடைய முதலமைச்சராகவும் விஜய் ஆயிருக்காரு. அவரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 3 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்றதும், 2வது சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதாவது இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது இல்லையா இப்போ டிஎம்கே பீரியடில், அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியும், 3வது வந்து போதை, இதுதான் நம்ம பிரச்சனைன்றதை நம்மளே நிறைய வீடியோவில் போட்டிருந்தோம். எடுத்தோன்னே அந்த 3 விஷயத்த சொல்லி டக்குன்னு மக்கள் மனசில் நிற்கக்கூடிய விஷயங்களா, டெய்லி மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைக்கு எடுத்தோன்னே ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எப்பவும் போல் அப்படியே கடமைக்கு எல்லோரும் ரீட் பண்ணுறது மாதிரி இல்லாமல், இப்போ வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே ஒரு உத்வேகத்தோடு இருக்கிற மாதிரி இந்த பதவியேற்பு விழாலே பேச்சுக்கள் தெரிஞ்சுது. ஸோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு நம்ம ஃபாலோவர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அமைச்சரவையில் ஒரு 9 மினிஸ்டர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்கும். இன்னொன்று, தப்பு நடக்காது, தப்பு நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறது சொல்லியிருக்காரு. ஆனால் மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணாலும் பண்ணலனாலும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நாள் இல்லாமல் இருமாப்போட எல்லாரும் டாத்தாய் அழைக்கிற சட்டோட அதிகார அந்த பார்வையே மாறணுன்றது தான் மக்களுடைய விருப்பம் மாதிரி நம்மளுடைய விருப்பமும். இவர் நல்லா படிச்சிருக்காரு. டிகே பிரபு வந்து சீமான் நின்ன ஏரியாவில் அவர் அடிச்சிருக்காருல. இவர் கிட்டத்தட்ட ஓட்டு டிஃபரன்ஸே எக்கச்சக்க டிஃபரன்ஸில் வின் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நல்ல டாக்டர் அண்டு நிறைய அந்த டாக்டர் சர்வீஸில் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் நியர்லி 1,34,000 ஏதோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 11 கோடியோ என்னமோ சொத்துக்கள் காட்டியிருக்காரு. அவருடைய ஹிஸ்ட்ரியை கூகுள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை பற்றி தான் நம்ம சொன்னால், அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்தவராக வந்திருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி படித்தவங்க நிறைய பேர் இருந்தால், நல்ல நாலேஜ் உள்ளவங்க இருந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவர் வந்திருக்காரு. ஸோ இவர் மாதிரி ஆட்கள்லாம் மெயினாக இவர் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர் சொல்லலாம். எப்படிலாம் இலவச மருத்துவம் அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுவும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா மக்களுக்கும். ஏன்னா உயிர் விஷயத்தில் மட்டும் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் வரி வசூல் பண்ணிக்கலாம். ஆனால் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், ஃபுட்டு அண்ட் ஷெல்டர், இந்த 4 விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவர் பண்ணணும். எனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம அவகாசம் கொடுப்போம். கண்டிப்பாக இந்த கண்டினியூஸ் வருஷங்கள்லையும் அடுத்த இதுலேயும் இவர் ஆட்சி அமைச்சு கண்டினியூ பண்ணி நல்ல பேர் வாங்குவார்ன்ற நம்பிக்கை நம்மளுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து காத்திருப்போம்.